சொல்ல போனா சுரேஷ் சந்திரா தான் இதை பக்காவா செய்யறாரு. அது இந்த காலகட்டத்தில் அவர் இந்த இதுல விடாமுயற்சியோட தலைப்பு மட்டும் தான் லைக்கா ரிலீஸ் பண்ணுச்சு. மற்றதெல்லாம் வந்து பெரிய அளவு வெற்றி பெற்றாதான் வந்து கமல்ஹாசனுடைய பேர் வந்து அந்த பட்டியல ரேஸ்ல இருக்கும். அது அவருக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால வந்து இறங்கி அடிக்கிறாரு அவர். இப்போ வந்து ஒரு சக்சஸ் படமா வந்து வரணும். இப்படி வந்தா தான் வந்து இண்டஸ்ட்ரி ஒரு திரும்ப வந்து ஒரு மறு அந்த எழுச்சி வந்து கிடைக்கும். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியன் 2 தான் உலகம் ஃபுல்லா பேச்சா இருக்கு. ஆமா, அந்த நேரத்தில் நம்ம கூலியை பற்றியும் முதல்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூலியில் எனி அப்டேட்ஸ்? அது கூலி ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க படங்கள்லாம். ஹைதராபாத்தில் பெரிய செட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஏற்கனவே பேசினது தான். ஏன்னா அவங்க ரஜினி கூட யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றதுல நம்ம ஏற்கனவே சத்யராஜ் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு பேசினோம். ஸ்ருதிஹாசன் இருக்காங்கன்னு முதல்ல நிறைய தகவல் வந்தது. அது எது கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. ஆனால் அன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்ருதிஹாசனே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி படத்தை வந்து அவங்களே எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் நடிக்கிறதே வந்து அவங்க உறுதிப்படுத்தியிருந்தாங்க. தயாரிப்பு தரப்பில் சொல்லலைனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க நடிக்கிற ஸ்டில்லே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இவங்க 2 பேர் அந்த படத்தில் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. மற்ற நடிகர் நடிகைகள் அந்த தகவலெல்லாம் வரல. இப்போ எப்படின்னா அந்தந்த சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் அவங்க போய் ஜாயின் பண்ணும்போது தானாக ரிலீஸ் ஆனதான் உண்டு போல இருக்கு. இல்லை, அவங்களே ஒரு ட்விட் போட்டால் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரியும். சத்யராஜன் தான் ட்விட் போடல அது. ஆமாம், இது வந்து முழுக்க எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது, யார் யார் நடிக்கிறாங்க என்னன்ட்டு. ஸோ படப்பிடிப்பு தொடங்கி போயிட்டு இருக்கு. இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசன் சேர்ந்து ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஆமாம், அந்த ஆல்பம் தான் இந்த பட வாய்ப்பு காரணம்னு தோணுது எனக்கு. ஆமாம், நிறைய பேசுகிறாங்க. அது ஸ்ருதிஹாசன் லோகேஷ் கனகராஜ் இணைச்சி வந்து நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்க்கலாம். பட் நம்ம அந்த விவகாரத்துக்குள்ளே போகணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட இது. அந்த ரிலேஷன்ஷிப்பால் தான் வந்து ஸ்ருதிஹாசன் உள்ளே வந்தாங்க. அந்த விஷயத்துக்கு சொல்கிறேன். மற்றபடி என்னென்னா இதில் ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஸ்டார் காஸ்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பார் போல இருக்கு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா அது ஒரு வகையான ஈர்ப்பை ஏற்படுத்துகிற, எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு உத்தி. வந்து இந்த படத்தில் நடிப்பாரா, இவங்க இந்த படத்தில் நடிப்பாங்களா? ஏன்னா சத்யராஜ்ன்றவர் எப்படின்னா ரஜினிக்கு பரம எதிரியாக பார்க்கப்பட்டவர். அவங்க 2 பேருக்கும் பர்சனலாக எப்படி அது தெரியாது. ஆனால் பொது வெளியில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து ரஜினியை மிக கடுமையாக வந்து திட்டியிருக்கார். விமர்சனம் வேற, திட்டுறது வேற. நம்மளே பேசியிருக்கோம் ஒரு வீடியோல. ஆனால் சத்யராஜ் திட்டியிருக்கார். லிட்டரலாக ரஜினியை மேடையில் வச்சுனே திட்டியிருக்கார். அந்த சத்யராஜ் வந்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசு அவர் மாறினார். அதுக்கு சமீப ஆண்டுகளில் வந்து ரஜினியை பற்றி அவர் திரும்ப பழையபடி உயர்வாக பேச ஆரம்பித்தார். ரஜினிக்கு வாழ்த்தெல்லாம் கூட சொன்னார். அது வேற. ஆனால் ரசிகர்கள் வந்து இந்த ரைவல்ரியை தான் பார்த்தாங்க பெருசாக. ஸோ அதனால் வந்து இவர் திரும்ப வந்து ரஜினிகாந்த் படத்தில் நடிக்கிறாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான். அந்த அதிர்ச்சி ப்ளஸ் சரி அப்போ எப்படி தான் இருக்கும், 40 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புற ஒரு உத்தி தான் அது சத்யராஜ் நடிக்கிறது. அதே போல் ஸ்ருதிஹாசன்ன்றது அவங்க அந்த மாதிரி ஒரு இதில் வராங்க. இன்னும் இது போல் ரசிகர்கள் எதிர்பார்க்காத கதாபாத்திரம், அதாவது கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. வேட்டையன் ப்ரொமோஷன் வேலைகள்லாம் தொடங்கிடுவாங்களா? ஆமாம், அது டப்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அன்றைக்கி நேற்று தான் ஒரு இது பார்த்தேன், டப்பிங் ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இனி அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அக்டோபர் 10 கன்ஃபார்ம் அப்படின்னா இப்போ இருந்து ப்ரொமோஷன் பண்ணால் தான். இப்போ இந்தியனுக்கு வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ரேஞ்சில் பண்ணால் தான் வந்து அந்த படத்துக்கு அந்த இதுக்கான பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் தொடங்கிடுவாங்க. வெகு விரைவில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து விடாமுயற்சி எல்லாமே அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தா சரமாரியாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்டேட் இனிமேட்டு கேட்பீங்களாடா, அதை பாடுறா போதுன்ற அளவு போடுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட்டை போட்டிருக்காங்க. ஒரு நண்பர் சுரேஷ் சந்திரா வந்து தொடர்ந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து விடாமுயற்சி அந்த ஸ்டில்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அஜித் வெறுமனே நடந்து வராருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சாங்க. இப்போ ஸ்டைலாக வந்து கன் எடுத்துக்கிட்டு நிற்கிற ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லுக் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஆக்சுவலாக துப்பாக்கி வச்சு நிற்கிற லுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்ப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு இந்த விடாமுயற்சியில் அஜித், ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அஜித் வந்து இதில் அந்த அளவுக்கு இன்வால்வோடு பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்றத ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். இன்னொன்று, நம்ம ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து இது ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லை. இந்த படம் வந்து நம்ம சினிமாவிலே வந்து இதுதான் தரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் மெனக்கட்டு அவ்வளோ தூரம் போய் அந்த நாட்டில் போய் அதை பண்ணாங்க. இப்போ வருகிற அந்த ஸ்டில்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. நிச்சயமாக வந்து அஜித்தோட கேரியரில் இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. தயாரிப்பு நிறுவனம் தான் பொதுவாக வெளியிடுவாங்க. இப்போ சன் பிக்சர்ஸ்னால் சன் பிக்சர்ஸ் தான் இந்த யார் யார் நடிக்கிறாங்கங்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ, அப்புறம் அந்த டெக்னிக்கல் இது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க, அப்டேட் எல்லாம். இப்போ இந்த படத்தில் பார்த்தா சுரேஷ் சந்திரா தான் எல்லாத்தையும் வெளியிடுறாரு. இல்லை, இதை நம்ம அப்படி பார்க்க தேவையில்லை. ஆக்சுவலாக ஆரம்பத்துலலாம் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனமோ டைரக்டரோ அந்த நடிகரோ வந்து இதையெல்லாம் வெளியிட்டது இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 90களிலும் சரி அல்லது 2000 வரைக்கும் கூட சரி, அல்லது சமூக வலைதளங்கள் பெருகாத அந்த காலகட்டத்திலலாம் படத்தோட பிஆர்ஓ தான் முதல் லுக்கை கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து பத்திரிகை கொடுக்கறது யாரு? பிஆர்ஓ தான். படம் பற்றிய செய்தியை கொடுக்கறது யாரு? பிஆர்ஓ தான். தயாரிப்பாளர் பின்னாடி நிற்பாங்க. இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ட்விட்டரில் கணக்கு இருக்குது, ஃபேஸ்புக்கில் கணக்கு இருக்குது, நடிகர்களுக்கு இருக்குது, ஹீரோக்களுக்கு இருக்குது. அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்வத்தில் அவங்களே வெளியிட்டுறாங்க, தயாரிப்பு நிறுவனமே வெளியிட்டுருது. ஆக்சுவலாக அது இல்லை முறை. ஒரு படத்துக்கு பிஆர்ஓ அவர் தானே, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர். அவர் தான் வந்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பணி தான் சொல்ல போனா சுரேஷ் சந்திரா தான் அதை பக்காவா செய்யறாரு. அது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இதுதான் முறை, இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் மூலமா செய்யறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க அஜித்தோட அது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அவர் வந்து என்னோட ஸ்டைல் இதுதான், எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, நான் அதை அப்படித்தான் ஃபாலோ பண்ணுவேன், யாரை பற்றி எனக்கு கவலைப்பட மாட்டேன், நீங்கள் சொல்கிற விமர்சனங்களை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, அந்த மைண்ட் செட் அவர். அதனால் அவரே கூட வந்து அவர் சுரேஷ் சந்திராவுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கலாம், முறைப்படி ஒரு பிஆர்ஓ தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணோம் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் விடாமுயற்சியோட தலைப்பு மட்டும்தான் லைக்கா ரிலீஸ் பண்ணுச்சு, மற்றதெல்லாம் வந்து சுரேஷ் சந்திரா தான் ப்ராப்பராக வந்து அவர் அறிவிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி அறிவிப்பு முறையாக வருங்கிறத வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ நீங்கள் எந்த காசிப்போ அல்லது தேவையில்லாத வதந்திகளோ நீங்கள் வந்து பரப்ப அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுதான் படத்துக்கு கூட. இன்னொன்று, அவர் வந்து ஃபோனு அடித்தா எடுக்காத ஒரு நபர் இல்லை. ஒரு ஃபோன் காலில் அவர் கிடைச்சிருவார் சுரேஷ் சந்திரா. சார் எப்படி இருக்கு இந்த படம், ஷூட்டிங் போதா, நின்றுச்சுன்னு சொல்கிறாங்களே, இந்த வதந்திகளுக்கு ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் ஈஸியாக சொல்லிட்டு போகிறார். இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்காம தான் இந்த செய்திகளெல்லாம் பரவி இருக்குன்றதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம்தான் இது. உதாரணமாக அவங்க மாறி இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த இந்தியன் 2 ஏன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? நான் இந்த விக்ரமுக்கு பிறகு திரும்ப வந்து கமல் முழுசாக வந்து களமிறங்கி இருக்கார். விக்ரமில் பார்த்தீங்கன்னா அது வந்து போதும் போதும்னு திகட்ட அவர் விளம்பரம் பண்ணார். நீங்கள் இப்போ விக்ரமோட ப்ரொமோஷன் இதெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். கமல்ஹாசனா இது அவராக பொருள் இறங்கி வேலை பார்க்குறாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கான பலன் அவருக்கு கிடைச்சிது. ஸோ அதை வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டார். எந்த படமாக இப்போ அவரோட ஓன் கம்பெனி அது, இது வந்து ரெட் ஜெயண்ட்டு, லைக்கா இருந்தாலும் அவரோட படம் தானே. இந்த படம் சக்ஸஸ் பெரிய அளவு வெற்றி பெற்றாதான் வந்து கமல்ஹாசனுடைய பேர் வந்து அந்த பட்டியலில் ரேஸில் இருக்கும். அது அவருக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால் வந்து இறங்கி அடிக்கிறார். அவர் இறங்கி வந்து எல்லா ப்ரொமோஷன் நிகழ்ச்சியும் கலந்துக்கிறார். அது வந்து சென்னையா, ஹைதராபாத்தா, மும்பையா, டெல்லியா, சிங்கப்பூரா, மலேசியாவா, எல்லா இடத்துக்கும் போகிறார். அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, இந்த நேரத்தில் தேவையானதும் கூட அது. ஏன்னா படங்கள் ஓட மாட்டேன்து, என்ன மாதிரி படம் எடுத்தாலும் யாரும் பார்க்க வர மாட்டேன்றான். அவனுக்கு கியூரியாசிட்டி ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் ஒரு வாட்டியாவது இந்த படத்தை பார்க்கணுன்னு அவனுக்கு தோணணும். ஏன்னா ஒரு 6 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்த படம் வெளிவருது. மிகப்பெரிய சோதனைகளை கண்டுட்டு அது வருது. அதனால இந்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு தேவை தான் இது கண்டிப்பாக. ஏன்னா இன்னொன்று, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் படமாக வந்து வரணும். அது அப்படி வந்தால் தான் வந்து இண்டஸ்ட்ரி ஒரு திரும்ப வந்து ஒரு அந்த எழுச்சி வந்து கிடைக்கும். இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு சுமாரான வெற்றி படங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அரண்மனை 4 இருக்கட்டும், அல்லது கருடன்,
இல்லை மகாராஜா, இந்த படங்கள் வந்து வெற்றி படங்கள் தான். ஆனால் ஆனால் பிளாக் பஸ்டர் கிடையாது. சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ கல்கி எடுத்துக்கிட்டு அது தெலுங்கு படம் ஆயிடுச்சு, 1000 கோடி அது குவிச்சிருச்சு. ஆனால் அந்த கிரெடிட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியல, ஒரு தமிழ் படமாக வந்து அதை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியல. அதனால் அந்த மாதிரி ஒரு படம் அமையணும், அமைஞ்சாதான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அது மாதிரி ஒரு படமாக இது அமையும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியன் வந்து இந்த 1000 கோடி கிளப்புக்கு நெருக்கமாகிற ஒரு படங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியனும் அந்த பட்டியல் இருந்தது. முதல்ல நம்ம நிறைய படங்கள் சொன்னோம், அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு, எதுவும் 1000 கோடியை தொடலை. ஆனால் இந்த படத்தை வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. இது பேன் இந்திய படமாக தான் ரிலீஸ் ஆகுது. ஹிந்திலேயும் வந்து நிறைய அரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த படத்துக்கு அந்த வாய்ப்பு அமைச்சாக்க சந்தோஷம்தான். ஒரு 1000 கோடி அப்படிங்கிற அந்த பெருமை மிகு இலக்கை வந்து இந்த படம் தொடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் கூட. இப்போ இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது. அந்த ப்ரொமோஷன் வேலைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு, ஆனால் நம்ம 2 படங்களை மறந்துட்டோம். என்னென்னா தங்கலான், கங்குவா. ஆமாம், அது என்னாச்சு? தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அதுக்கான வேலைகள், ப்ரொமோஷன், அது இதெல்லாம் நடக்கணும். அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. பட் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய படம் தான். அதோட ட்ரெய்லர் வந்து வெளியாக போகுது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமோட தோற்றம்லாம் ரொம்ப மிரட்டலாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கங்குவா, அந்த படம் வந்து அக்டோபர் 10ன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த அறிவிப்பு இறுதியானதா அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா ஏற்கனவே அந்த படம் 4-5 முறை வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. தேதி அறிவிக்கப்பட்டு திரும்ப போஸ்ட்போன் ஆன படம் அது. அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதே தேதியில் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது, வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. ஸோ எதுக்கு முன்னுரிமை தருவாங்க? திரையரங்க உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் 2 படமும் தனித்தனியாக வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. நான் பல தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட நான் பேசினேன். இப்போ வரைக்கும் வந்து 2 படமும் அந்த தேதி வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளி போடுறதுக்கு தான் வந்து நாங்கள் விரும்புகிறோம். 2 படமும் தனியாக சோலோவாக ரிலீஸ் ஆகணும், 1000 தேட்டர் ரிலீஸ் ஆனால் எங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. ஸோ கங்குவா ரிலீஸ் வந்து அதனால் இந்த தேதிங்கிறது கன்ஃபார்மானு தெரியல இப்போ வரைக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.